Hi friends, this is Kalairaj. Welcome to TNPSC Kalai Academy free online coaching center. நம்ம வந்து 7 days ஜெனரல் இங்கிலீஷ் ரிவிஷன் கிளாஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7th மற்றும் 6th வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் புக். இந்த 8th ஸ்டாண்டர்டில் மொத்தம் வந்து 3 டேர்ம் புக்ஸ் இருக்குது. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு. இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம் மற்றும் சப்ளிமெண்டரி ரீடர் சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குது, பார்ட் பி மற்றும் பார்ட் சியில் அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் ஒரு ப்ரோஸ் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து த வுடன் பவுல். இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னா பார்ட் சியில் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி அங்கே வந்து ரிலேட்டடாக இருக்குது. இந்த வுடன் பவுல் வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரனுக்கும் ஒரு தாதாக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது அந்த தாத்தா வந்து அவங்க அந்த பையனுடைய அம்மா, அதாவது தாத்தாவுடைய மருமக வந்து ரொம்ப வந்து தாத்தாவை வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேசிடுவாங்க, ரொம்ப வந்து திட்டுவாங்க, அப்படி வேலை வைப்பாங்க, வயசான காலத்தில் இருப்பாங்க. அதை பார்த்து அவன் பேரன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் தாத்தா வந்து அவருடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். சின்ன வயசுல நான் வந்து ஒரு உட்டன் பவுலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னபோது பேரன் வந்து அதுக்காகவே வந்து ஒரு உட்டன் பவுலை வந்து செஞ்சு தாத்தாக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதான் இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. நமக்கு வந்து ஸ்டோரி வந்து தேவை கிடையாது, ஸ்டோரி நீங்கள் படிக்கவும் அவசியம் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி. அதாவது எழுதக்கூடிய ஆத்தர் மற்றும் அது யார் எழுதுனா அந்த ஷார்ட் ஸ்டோரி பேர் என்ன, அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் ரைஸ் ஆகும்னா த வுடன் பவுல் யார் வந்து எழுதுனா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த வுடன் பவுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது லியோ டால்ஸ்டாய் எந்த ப்ரோஸை வந்து எழுதியிருக்காருன்னா த வுடன் பவுல். எக்ஸாம்பிள் இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் போயம் வந்து பார்க்க போகிறோம். அந்த போயம் வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டட் என்ன போயம்னா மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இது வந்து சிலபஸில் பார்ட் சியில் 6th கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் இது இங்கே தான் ரிலேட்டடாக இருக்குது. இந்த மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் வந்து என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆத்தர் பேர் வந்து கமலசூரியா. அந்த கமலசூரியான்ற ஆத்தர் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டி வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க எதுக்காக பாட்டி வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் வந்து ஒரு ஏர் வந்து வரும். அந்த ஏர் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோவில் பிளைண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விண்டோவை. ஏன் அவங்க பிளைண்ட் ஐஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அந்த விண்டோ வந்து எப்பயுமே வந்து லைட் வந்து கம்மியாக தான் வந்து உள்ளே கொடுக்கும். அந்த பாட்டி வீடு எப்படி இருக்குன்னா அவங்க பாட்டி வந்து இறந்துருவாங்க. கமலசூரியாவோட பாட்டி வந்து இறந்துருவாங்க. பாட்டி வந்து இறந்ததுனால அந்த வீடு வந்து எப்பயுமே பூட்டி வச்சிருக்கனால அந்த வீடு எப்பயுமே சைலண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூட்டி வச்சிருக்கனால உள்ளே வந்து எப்பயுமே டார்க்னஸாக இருக்கும். அப்படி வந்து அவங்க ஒரு நாள் போய் விசிட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு புக் ஷெல்ஃபில் ஒரு பாம்பு வந்து போகும். அதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து பயந்துட்டு உடனே அவங்க பிளட்லாம் வந்து கூல் ஆயிரும். அப்படிலாம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த போயமில். அந்த போயமில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை வந்து போயம் படித்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சரி, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க சிலபஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து மொத்தம் வந்து 2 கேரக்டர் தான் இருக்குது. அது என்னென்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர், கமலசூரியா. இது 2 தான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர். நோட் பண்ணிக்கோங்க, கிராண்ட் மதர், கமலசூரியா. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 2 லைன் மை வே அண்ட் பெக் நவ் அட் ஸ்ட்ரேஞ்ச் டோர்ஸ் டு ரிசீவ் லவ் அட்லீஸ்ட் இன் ஸ்மால் சேஞ்ச். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைன். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். வேர் டிட் கமலா ஃபீல் லவ்ட்? ஃபர்ஸ்ட் ஒன், எங்கே வந்து கமலா வந்து லவ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கமலா ஃபீல்ட் லவ் இன் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். கமலா வந்து லவ்வை வந்து அவங்க பாட்டி வீட்டில் தான் வந்து பார்த்தாங்க. வாட் ஹேப்பன்ட் டு த பிளேஸ்? அவங்க பாட்டி வீட்டுக்கு என்ன நடந்தது அந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பிளேஸ் பிகம் சைலண்ட் வென் ஹர் கிராண்ட் மதர் டைட். த க்ளோஸ் ஹவுஸ் வாஸ் ஃபில்டு வித் டார்க்னஸ். அவங்க பாட்டி வந்து எப்போ இறந்தாங்களோ அதுக்கப்புறமா அந்த வீடு வந்து பூட்டப்பட்டதுனால அங்கே வந்து டார்க்னஸாகவும் சைலண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், வாட் டஸ் ஷி ஆஃப்டன் திங்க் ஆஃப் டூயிங்? அவங்க கமலா வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷி ஆஃப்டன் திங்ஸ் ஆஃப் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ஷி லைக்ஸ் டு பியர் த்ரோ த
window and listen to the still air. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கிராண்ட் மதர் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு விண்டோவுக்கு பின்னாடி நின்று அதுல வரக்கூடிய அந்த காத்தை வந்து லிசன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. why does கமலா கால் the window blind eyes? ஏன் வந்து அந்த கமலா வந்து அந்த விண்டோவை பிளைண்ட் ஐஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க கேட்டிருக்காங்க. இது முன்னே சொல்லியிருப்போம். the windows in this closed house are different. they show darkness inside the house. 50 கமலா calls them blind eyes. ஏன் வந்து பிளைண்ட் ஐஸ்ன்னு சொல்றாங்கன்னா அந்த வீடு விண்டோஸ்ல வந்து எப்பயுமே வந்து வெளிச்சத்தை வந்து கம்மியாக தான் வந்து உள்ள செலுத்தும். அதனால அந்த விண்டோவை வந்து பிளைண்ட் ஐஸ் அப்படின்னு கமலா வந்து சொல்றாங்க. வாட் டஸ் கமலா ஹோப் டு ஹியர் த ஃப்ரோசன் ஹேர் இன் ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்? ஏன் வந்து கமலா வந்து ஒரு ஃப்ரோசன் ஹேர் வந்து லிசன் பண்ணும் கிராண்ட் மதர் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கமலா ஹோப்ஸ் டு லிசன் டு த ஃப்ரோசன் ஹேர் ஷட் அப் இன் த ஹவுஸ். இட் மேக் டெல் ஹேர் ஹவு அஃபெக்ஷன் த கிராண்ட் மதர் வாஸ். ஏன் வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரோசன் ஹேர் லிசன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படி வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரோசன் ஹேர் விண்டோ மூலியமா வந்து அவங்க கேட்கும் போது அது வந்து அவங்க பாட்டியோடைய அஃபெக்ஷனும் அவங்க பாட்டிக்கும் அந்த கமலாக்கும் இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் வந்து அந்த ஃப்ரோசன் ஹேர் வந்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் மேக்ஸ் கமலா எக்ஸ்பீரியன்ஸ் வைல்ட் டிஸ்பியர்? ஏன் வந்து கமலாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்பியர் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து பயமா அடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலாஸ் கிராண்ட் மதர் இஸ் நோ மோர். ஹர் ஆப்சன்ஸ் ஃபில்ஸ் கமலா வித் வைல்ட் டிஸ்பியர். கமலாவுடைய பாட்டி வந்து இறந்ததுனால அவங்களுடைய இறப்பு பிரிவு தாங்காம அவங்க வந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க. வாட் மேக்ஸ் கமலா சே யூ கேனாட் பிலீவ் கேன் யூ டு த பர்சன் ஷி அட்ரஸ் இன் த போயம்? கமலா வந்து யார்கிட்ட வந்து யூ கேனாட் பிலீவ் டு த பர்சன் கேனாட் பிலீவ் கேன் யூ அப்படின்ட்டு யார்கிட்ட அந்த ஸ்டோரியில சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பர்சன் அட்ரஸ் டு இஸ் டிஃபரன்ஸ் டியூலர். he can't understand the depth of the grandmother's love, so Kamala says these words. யாரு வந்து இவங்க கிட்ட வந்து புரிஞ்சுக்க முடியலையோ அவங்க கமலாவுக்கும் பாட்டிக்கும் கிராண்ட் மதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உடைய டெப்த்தை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. கடைசியா வந்து வாட் த ஹேப்பன்ஸ் டு த கமலா நவ்? கமலாவுக்கு கடைசி என்ன ஆச்சு? கமலா ஹேஸ் டு லீவ் இன் த சிட்டி. ஷி லீவ்ஸ் அமாங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். none of them has any love for her. கமலா வந்து ஒரு சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சிட்டியில வந்து நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா வந்து யாரிடமும் வந்து அங்க வந்து அன்பு கிடையாது அப்படின்னு வந்து கமலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த போயம்க்கு அடுத்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு போயம் பார்க்க போறோம். அது வந்து யூ கேனாட் பி தட், நோ யூ கேனாட் பி தட் அப்படின்றது ஒரு போயம். இது வந்து சிலபஸ்ல எங்க ரிலேட்டட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்ட் பில 8th காம்ப்ரிகேஷன் கொஸ்டின் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எஸ்ஸேஸ் இதுல தான் வந்து ரிலேட்டடா இருக்கு. சரி, இதோட ஸ்டோரி என்ன? இந்த போயமோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இப்படிலாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சின்ன பையன் அவனோட ட்ரீம்ல போய் ஒரு ட்ரீம் பண்ணிக்கிட்டு, இது ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் அவனுடைய ட்ரீம்ஸை வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் என்னவா மாற போறேன், அதோடைய ஸ்டோரி தான். அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, உன்னால முடியாது உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படின்றத இந்த போயம்ல கொடுத்துருக்காங்க. இந்த போயம் எழுதுறது வந்து பிரெயின் பேட்டர்ன். இந்த போயம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து காம்ப்ரிகேஷன் கொஸ்டின்ல சிலபஸ் ரிலேட்டட் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா லைனும் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போயம்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பையன் சொல்றான், நான் வந்து வளர்ந்த உடனே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகவோ இல்லை வந்து ஒரு நியூஸ் ஆப்ரேட்டர் ஆகவோ டிவியில் வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நிறைய பில்லியன் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து என் மேலே வந்து உட்கார மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மரமாக வந்து நான் மாறுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, யூ கேனாட் பி தட், நோ யூ கேனாட் பி தட். உன்னால முடியாது உன்னால முடியாது. திருப்பியும் பையன் சொல்றான், நான் வந்து வளர்ந்த உடனே வந்து நான் ஒரு ஏரோப்ளைன் பைலட் ஏர்லைன் பைலட் ஆகவோ இல்லது ஒரு டான்சர் ஆகவோ இல்லது ஒரு லாயராகவோ அல்லது ஒரு எம்சியாவோ வந்து நான் மாற மாட்டேன். அதுக்கு பதிலாக நிறைய மிகப்பெரிய வேல்ஸ்லாம் என் மேலே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஓஷனாக வந்து நான் மாறுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, யூ கேனாட் பி தட், நோ யூ கேனாட் பி தட். உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு. திருப்பி பையன் சொல்கிறான், நான் வந்து ஒரு டிஜேவாகவோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராகவோ அல்லது ஒரு மியூசிஷியனாகவோ இல்லது ஒரு பியூட்டிஷியனாகவோ வந்து நான் மாற மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்ட்ரீம் நிறைய மிகப்பெரிய ஒரு காற்றுலாம் வந்து கடந்து சொல்ற மாதிரி நிறைய ஈகிள்ஸ்லாம் அந்த காற்றுல பறந்து போகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வேலியாகவோ மிகப்பெரிய ஃபவுண்டைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா வந்து நான் மாறுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க,
யூ cannot be that, no you cannot be that, உன்னால முடியாது உன்னால முடியாது. கடைசியா வந்து பையன் கேட்குறான், என்னடா நம்ம என்ன சொன்னாலும் இவங்க முடியாது முடியாது சொல்றாங்களே அப்படின்னு பையன் கேட்குறான். நீங்க என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பையன் கேட்டோடனே அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஒரு சின்ன குழந்தைப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இந்த பையன் வந்து சொல்றான், ஏன் குழந்தைங்களுக்குலாம் வந்து ட்ரீம்ஸ் வரக்கூடாதா, குழந்தைங்க ஏதாவது வந்து ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து மாறுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம இவனுடைய நினைக்கிறான் ஒரு யூனிக்கான பிளே ஆகவும், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆம்பிஷன் வந்து நான் ரியலைஸ் பண்ணி அதுதான் போவேன், அவங்க வந்து என்னோட ஆம்பிஷனை ரியலைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதனால வந்து இதுதான் இந்த போயமுடைய ஒரு இது. அப்புறம் இந்த போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் பேட்டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோ மென் ஆர் ஃபாரின், அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோ மென் ஆர் ஃபாரின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போயம். இந்த போயம் வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டட் ஆயிருக்குன்னா பார்ட் சியில் 14ல் மென்ஷன் த போயம் இன் விச் திஸ் லைன் அக்கர்ஸ் மற்றும் 19ல் மேட்ச் த போயம் அண்ட் போயம், இதுதான் வந்து ரிலேட்டட் ஆயிருக்கு. இந்த போயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ மென் ஆர் ஃபாரின், இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரை பற்றி தான். 2 உலகப் போர் வந்து இதுவரையும் நடந்திருக்கு. அந்த 2 உலகப் போர்லையும் ப்ரிப்பரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது எப்பயுமே ஒரு போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரிப்பரேஷன் படிச்சுட்டு போங்க, அப்போ அந்த போயமுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு புரியும். இந்த உலகத்தில் மொத்தம் 2 உலகப் போர்கள் நடந்திருக்கு. அந்த 2 உலகப் போர்லையும் வந்து நம்மளோட ஹியூமன் ஸ்பீசியஸ் வந்து அதுலேருந்து தப்பிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த 2 உலகப் போர்லையும் மொத்தம் வந்து 70 மில்லியன் மக்கள் வந்து இறந்துருக்காங்க. எப்பனா 2ஆம் உலகப் போரில். அது மட்டும் இல்லாமல் அந்த 70 மில்லியன் மக்களில் 40 மில்லியன் மக்கள் வந்து சாதாரண சிவிலியன்ஸ் மக்கள், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், சோல்ஜர்ஸ் இல்லாமல் சாதாரண மக்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அந்த சோல்ஜர்ஸோடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு தான் இருக்கக்கூடிய நிறைய பேர் இறந்துட்டாங்க. ரஷ்யா போன்ற நாடுகளில் அவங்களுடைய பாப்புலேஷனில் 15லேருந்து 20% வந்து இழந்துட்டாங்க இந்த உலகப் போர்களால். இதெல்லாம் பார்த்து எப்படி இந்த உலகப் பொருளாக இறந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஜேம்ஸ் கிர்கப், நம்ம ஆத்தர் ஜேம்ஸ் கிர்கப் வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாக்கணும், இந்த ஹியூமன் ஸ்பீசியஸ் வந்து எவ்வளோ இந்த பிளானட்ல ரொம்ப முக்கியம், எப்படி வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்ற போயம் வந்து சொல்லியிருப்பார். சரி, இப்போ நம்ம வந்து போயம்குள்ளே போகலாம். இந்த போயமில் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் போயம்குள்ள போகலாம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரி ஃபாரின். அவர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு மனிதனும் வித்தியாசமான மனிதர் கிடையாது, அனைவரும் மனிதர்களே தான். யாரும் வந்து வேற ஒரு கிரகத்திலேருந்து வர கிடையாது, வேற ஒரு நாட்டிலேருந்து யாருமே ஒரு ஃபாரின் கிடையாது, எல்லாமே வந்து ஒன்றா இருக்கக்கூடியது தான். எல்லாருக்கும் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு பாடி, எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ப்ரீத் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பிரதர்ஸ் தான், எல்லாரும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இருக்கக்கூடிய சூரியன், காற்று, நீர், இது மூன்றுமே வந்து அனைவருக்கும் வந்து எப்படி வந்து பொதுவாக இருக்கோ அதே மாதிரி நாமளும் வந்து பொதுவாக மக்களோட இருக்கணும். இதே மாதிரி வந்து அமைதியாகவும் இதாகவும் இருக்கணும்னா எப்பயுமே வந்து வார் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த வின்டர் ஸ்ட்ரைவேட்னா என்னன்னா ரிமைன் வித்தவுட் ஃபுட், அதாவது நிறைய நாட்கள் எப்படி உணவு இல்லாம வந்து வின்டர் காலத்துல வந்து உணவு சேமிச்சு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாசத்தையும் வந்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வேர் ரீட் எ லேபர், அனைவரும் ஒற்றுமையா கை கோத்து ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி வந்து லேபர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்வார், இன்னொருத்தர் ஒரு வேலை செய்வார், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய பார்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்தும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாரும் வந்து ஜெயிக்கிறது கிடையாது, ஆனால் வந்து அன்பு தான் வந்து நிலையானதாக இருக்கணும். இதை வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து காமனாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பயுமே வந்து நம்ம ஒன்று வந்து நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னன்னா நம்ம அனைவர்களும் வந்து பிரதர்ஸ் தான், அண்ணன் தம்பிகள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபயர்லேருந்து ஒரு டஸ்ட் வந்து வருதோ அதே மாதிரி ஒரு காற்றுலேருந்து எப்படி எல்லா இடத்துக்கும் பரவுதோ அதே மாதிரி யாரும் வந்து வெளியிருந்து வரவங்க யாரும் ஃபாரின் கிடையாது, யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, அனைவரும் வந்து இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு ஜேம்ஸ் கிர்கப் இந்த
போயம் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து திஸ் போயம் இஸ் செட் இன் த context of war, so pick out words that refer the war. இந்த போயம் வந்து வாரை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வார்ன்ற வார்த்தை வந்து எதை பத்தி குறிக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம்ஸ் வார்ஸ், லாங் வின்டர், வி ஹூ டேக் ஆர்ம்ஸ், அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். அதாவது ஒரு நிலையான வார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வின்டர் காலத்தில் இருக்கக்கூடியது. அதாவது எதுக்காகனா உணவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயருக்காகவும். அடுத்து வாட் இஸ் த யூனிஃபார்ம் ரெஃபர்ட் டு ஹியர். இங்கே வந்து எது வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு போயமில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் த யூனிஃபார்ம் வார்ன் பை த சோல்ஜர்ஸ். யூனிஃபார்ம்ன்றது எங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா சோல்ஜருக்கு இதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஹூ டஸ் த வேர்ல்டு பிரதர் ரெஃபர்ஸ் டு. பிரதர் என்ற வார்த்தை வந்து எதுக்கு வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுக்காங்க. பிரதர் ரெஃபர்ஸ் டு எ பர்சன் இன் அனதர் கண்ட்ரி. பிரதர் என்ற வார்த்தை வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அல்லது மக்களை வந்து ரெஃபர் பண்ணக்கூடியது. வை டஸ் த போயட் கம்பேர் வார் டு எ லாங் வின்டர். ஏன் வந்து போயட் வந்து வாரை வந்து லாங் வின்டருக்கு வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வின்டர் இஸ் எ கோல்ட் அண்ட் inactive season. It is marked by shortage of food during war. People remain inactive. They starve. So the poet compares war to a long winter. ஏன் அப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்னா வின்டர்ன்றது வந்து ஒரு கோல்டாகவும் இன்ஆக்டிவ் சீசனாக இருக்கும். யாரும் வந்து எங்கேயுமே போக முடியாது இல்லையா, ரொம்ப வந்து பனி வந்து உடஞ்சிருக்கனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உணவை சேகரித்து வைக்கலன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து சிரமத்துக்குள்ளாவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அந்த வாரோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. லிஸ்ட் அவுட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் காமன் டு ஆல் பீப்புள் டு எர்த். சில எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்குது காமன் உலகத்தில் இருக்கக்கூடிய காமன் பீப்புள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டேர்ம் 2 புக், 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோஸ் வந்து த பிரேவ் ராணி ஆஃப் ஜான்சி. இது வந்து எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா சாந்தியா ராவ் ஸ்டோரி அங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டாக இருக்குன்னா பார்ட் பியில் கொஸ்டின் ஆன் பயோகிராஃபி. பயோகிராஃபி யாரோட பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய், ராணி ஆஃப் ஜான்சியோடைய பயோகிராஃபி தான் இது. இந்த எதை பற்றி இந்த ஸ்டோரி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ஒரு ரிவோல்ட் வந்து நடக்கும். அப்போ வந்து லக்ஷ்மி பாய் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா யார், அவங்க எங்கேருந்து பிறந்தாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க யார்கிட்ட போயிட்டு இருந்தாங்க, அவங்க யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய கடைசியாக வந்து பையனாக இருந்தது யார், அவங்க வந்து எப்படி வந்து இந்த ரிவோல்ட்டில் கலந்துக்கிட்டாங்க, இவங்க நாட்டை வந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து த பிரேவ் ராணி ஆஃப் ஜான்சியில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஃபுல்லாக அந்த பயோகிராஃபி வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்ததுனால அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேட்சிங் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வித் த மீனிங் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சினானிம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மியூட்டினிட்டி, மியூட்டினிட்டினா எதுக்கு ரிலேட்டட் ஆகுது, ரிபல். அடுத்து ஆன்சால்ட், ஆன்சால்ட் வந்து வயலண்ட் அட்டாக். டிஃப்லி வந்து disobey. ammunition weapons. futile useless. அடுத்து ஆப்போசிட் ஆண்டனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து எங்க ரிலேட்டட் ஆகுதுன்னு பார்க்கலாம். charm ugliness, smoothen roughen, strange common, defy accept, brave bold. இதெல்லாம் வந்து இங்க ரிலேட்டட் ஆகுது. அடுத்து வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ். the story is about, இந்த ஸ்டோரி வந்து யாரை பத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. about a queen, ஒரு ராணியை பத்தியான ஸ்டோரி. that she learned to write, shoot, read and write along with the boys speaks of. அவங்க வந்து ரைட் பண்ணுறதுக்கும் அம்பு விடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து பசங்களோட போனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேர் வைட் இன்ட்ரெஸ்ட், ஆமாம் அவங்களோட இன்ட்ரெஸ்டோட தான் போயிருக்காங்க. ராணி லக்ஷ்மி பாய் said I will not give up ஜான்சி, this shows her. ராணி லக்ஷ்மி பாய் வந்து நான் ஜான்சியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதை பற்றி சொல்லுதுன்னா அவங்க செல்ஃபிஷ்னஸா இல்லை பேட்ரியட்டிசமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பேட்ரியட்டிசம். ஹேர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹர். அவங்களுடைய வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் அவங்க என்ன எதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா டிட்டர்மினேஷன். கடைசியாக 8th வந்து பாருங்க, ஹர் லாஸ்ட் வேர்ட் ரிவேல். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை என்னன்னா ஹர் ஜெனரஸ் ஸ்பிரிட். மீதெல்லாம் வந்து நீங்களே ரெஃபர் பண்ணி மார்க் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் த ஸ்டார்ம்ன்ற ஒரு சப்ளிமெண்டரி ரீடர்.
இது வந்து சிலபஸ்ல எங்க ரிலேட்டட் ஆயிருக்குன்னா பார்ட் பியில் 8th காம்ப்ரிகேஷன் கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எஸ்ஸேஸ் மற்றும் பார்ட் சியில் 6th கேரக்டர் ஸ்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இந்தியன் ஆத்தர்ஸ். இதில் வந்து சப்ளிமெண்டரி லீடரில் வந்து ரிலேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்ப்ரிகேஷன் கொஷின் அப்படின்னாலே நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன பேசுது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகள் லைன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நினைவுக்கு வந்து கொண்டு வரணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்காங்க, யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஃப்டர் த ஸ்டார்ம் வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து தீபா அகர்வால் தான் எழுதியிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த 6 வந்து சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியோட மெயின் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாருலின்ற ஒரு பொண்ணு தான் இந்த ஸ்டோரியோட மெயின் ஹீரோயின். அடுத்து திவான் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. திவான் சிங் யாருன்னா அந்த ஊரோடைய தலைவர், ஹெட் ஆஃப் த வில்லேஜ் வந்து திவான் சிங். அடுத்து லால் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த லால் சிங் யாருன்னா ரெசின் அதாவது ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரப்பர் ரெசின்லாம் வந்து எடுக்கக்கூடிய ஒருத்தர், அதான் வந்து லால் சிங். அடுத்து ராதா ஜாமன் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 சின்ன பசங்க யாருன்னா சாருலின்ற பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவர் வந்து கடைசியா வருவார். இந்த முக்கியமா வந்து இருக்கக்கூடிய 6 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த 6 கேரக்டர்ஸும் வந்து நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து விளையாடிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து என்ன நடக்கும்னா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வந்து அடிக்கும். புயல் அடித்த உடனே எல்லாம் இருக்கக்கூடிய காட்டில் இருக்க நிறைய மரங்கள் வந்து கீழே வந்து சாஞ்சு விழுந்துடும். இந்த மரங்களை சாஞ்சு விழுந்துருச்சுன்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மரங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரம்லாம் வந்து அப்போ வந்து இதுக்கு இந்த காட்டுக்கு தேவையான இயற்கையான வளர மரம்லாம் எடுத்துட்டு இந்த ரப்பர் மரத்தெல்லாம் வந்து மேலேருந்து காற்றுலேருந்து தூவி வளர்த்தாங்க ஹெலிகாப்டர் மூலியமா. அந்த ரப்பர் மரம்லாம் நல்லா வந்து வளர்ந்துச்சு. இந்த ரப்பர் மரத்தை எதுக்காக வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரப்பர் எடுக்கிறதுக்காக வளர்த்தாங்க. அந்த ரப்பர் வந்து எடுக்க அந்த ரப்பர் மரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே போய் அது வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சி விழுந்துருது காற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சாருலி வந்து ஷாக் ஆகிட்டு இந்த ரப்பர் மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரெசின் டிராப்பர்ஸ் எல்லாம் ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு கப்பு மாதிரி அந்த ரப்பர் மரத்துக்கு கீழே வச்சிருப்பாங்க. அந்த கப்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா கப்பையும் வந்து தட்டி கீழே விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த ரப்பர் வலிஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த வெட்டு போட்டிருப்பாங்க அந்த மரத்துல, அந்த வெட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா களிமண்ணை வச்சு ஃபுல்லா வந்து பூசி அடிச்சிருவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இந்த ரெசின் டேப்பர்ஸ் வந்து வருவாங்க காட்டுக்கு. இந்த ரெசின் டேப்பர்ஸ் வந்து பார்க்கும்போது என்னடா இது, நம்ம ரப்பர்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கீழே தட்டி இருக்கு, அந்த வெட்டும் வந்து ஃபுல்லா வந்து களிமண்ணால மூடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க போய் லால் சிங் கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த லால் சிங் தான் ரெசின் டேப்பர். இவரு என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாம் கேட்பாரு, யார் இப்பெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்டோடனே எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அப்போ வந்து சாருலி வந்து நாங்க தான் அப்படி பண்ணோம், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த காட்டை வந்து நாங்கள் பாதுகாக்கணும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கோபம் அடைஞ்சு என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே, அவங்களாம் இது பண்ணலாம்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஜீப் வந்து வருது. அந்த ஜீப் என்ன ஜீப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஎஃப்ஓ உடனே ஒருத்தர் பக்கத்தில் இருக்க சொல்லும், டிஎஃப்ஓ சார் வராரு. டிஎஃப்ஓனா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் வந்து வராரு. அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த சாருலே நடந்தது எல்லாமே சொன்ன உடனே அவங்கள வந்து இது பண்ணிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன், இனிமேல் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டோரி வந்து காம்ப்ரிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. மட்டும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான லைன்ஸ் யார் யார் எந்தெந்த கேரக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. இதுல வந்து புக் பேக் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த புக் பேக் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வந்து சாருலி கிளங் டு ஹர் மதர் வென், ஏன் வந்து சாருலி அவங்க மதர் கிட்ட போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியர்டு த தண்டர், ஏன் வந்து சாருலி அவங்க மதரை கட்டி பிடிச்சாங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அவ வந்து ஒரு தண்டரை ஹியர் பண்ணா, எப்போ அந்த புயல் அடிக்கும் போது. சாருலி வாஸ் ஸ்டன்ட் டு see, சாருலி எதை பார்த்து ஆச்சு ரொம்ப ஷாக் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the fallen trees, அங்க காட்டுல வீழ்ந்து கிடந்த மரங்களை கண்டு. சப்போஸ் all the trees fell down, wouldn't the forest disappear? சாருலி வந்து எதை வந்து சப்போஸ் ட்ரீஸ் ஃபெல் டவுன் அப்படின்னு நினைச்சானா அங்க இருக்கிற மரங்கள்லாம் விழுந்து ஃபுல்லா வந்து வீழ்ந்துட்டா
காடே வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு வந்து பயப்பட்டான். இட் வாஸ் பி accepted, திவான் சிங் said slowly. இது வந்து நடந்தே தீரும் அப்படின்னு திவான் சிங் எதை பத்தி சொன்னாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. The trees have been totally hollowed by the resin tappers. திவான் சிங் தான் வந்து வில்லேஜோட ஹெட். அவர் வந்து சொல்லாரு இந்த ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து ரெசின் வந்து எழுதிட்டே இருந்தா எல்லா ட்ரீயும் வந்து கடைசியில் உள்ளதா செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஓக்ஸ் பிரிங் ரெயின் அண்ட் ட்ராப் வாட்டர். பைன்ஸ், அவர் வந்து சில மரங்கள் வந்து சொன்னாருன்னு சொன்னல, அந்த மரங்கள் வந்து ஆனா வந்து இந்த பைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைன்ஸ் வந்து ட்ரை அவுட் த லேண்ட், நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து ஃபுல்லா வந்து உறிஞ்சிக்கும். சாருலி ஃபவுண்ட் செவரல் கேசஸ் வித், சாருலி என்ன வந்து கேசஸ் வந்து கண்டுபிடிச்சா, ஹேட் கோன் ட்ரை, அங்க இருக்கக்கூடிய காற்று வந்து ரொம்ப ட்ரை ஆனது கண்டுபிடிச்சாங்க. த டின் கப்ஸ் வேர் ரிச் அண்ட் த்ரோட் ஆஃப் அண்ட் கிளே, அந்த டின் கப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வெட்டுக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிளே வாஸ் யூஸ்டு டு ரேல் அண்ட் கேஷ்டு, அந்த டின்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அந்த வெட்டுக்கள்லாம் கிளே வச்சு அடைச்சிட்டாங்க. Now we will have to put them again, லால் சிங் continued. லால் சிங் வந்து வருவார். லால் சிங் தான் வந்து ரெசின் டேப்பர். அவர் வந்து சொல்லுவார் நம்ம இதெல்லாம் வந்து திருப்பி வைக்கணும் அப்படின்னு உடனே டோன்ட் டேர் டு டச் த ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. யாரு? சாருலி. கேர்ள் த ரெயின்ஸ் அப்படின்னு கடைசியாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஹாவ் கம் லெட்ஸ் பிளான்ட் த, இது வந்து முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போகிறது ஒரு போயம். அந்த போயம் வந்து எ டைகர் இன் த ஜூ. இதுல வந்து எங்க சிலபஸ் ரிலேட்டட் இருக்குன்னா பார்ட் சில மென்ஷன் த போயம் இன் விச் திஸ் லைன்ஸ் அக்கர், மற்றும் பார்ட் சில 19ல மேட்ச் த போயட் அண்ட் போயம்ஸ் இங்க வந்து ரிலேட்டடா இருக்கு. இந்த டைகர் இன் த ஜூ வந்து எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா லைஸ்லி நாரிஸ். இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த போயம் வந்து சிலபஸ்ல விச் லைன்ஸ் அக்கர், இந்த போயம்ல இருக்கக்கூடிய முக்கியமான லைனும், அது மட்டும் இல்லாம இந்த போயட் வந்து என்ன போயம் எழுதியிருக்காருன்னு கேட்கலாம். அல்லது சில 2 லைன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இது யார் எழுதியிருக்கா, இல்ல இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது எழுதுனது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா லைஸ்லி நோரிஸ். சரி, இந்த போயம் வந்து பார்க்கலாம். He stalks in the vivid stripes. இந்த சிலபஸ்ல சொன்ன மாதிரி எழுதக்கூடிய ஒரு முக்கியமான லைன், அது மட்டும் இல்லாம ஏதாவது 2 லைனை வந்து கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது, அல்லது ஏதாவது 2 லைனை கொடுத்துட்டு இதை வந்து யார் எழுதுனா, அல்லது இதுல இருக்கக்கூடிய போயம் வந்து கொடுத்துட்டு டைகர் இந்த ஜூ வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆத்தரு. இதுதான் வந்து இதுல வந்து எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வந்து எதை பத்தின ஒரு போயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைகர், அதாவது ஒரு புலி வந்து ஒரு ஜூல இருக்கு. அந்த ஜூக்குள்ள அந்த புலி வந்து எப்படி இருக்கும், அது கம்பிக்குள்ள அந்த கேஜுக்குள்ள எப்படி இருக்கும், அது எப்படி வந்து அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கும், அதோடைய வெல்வெட் ஆன தோலை வச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிரைட் லைட்ஸ் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கார்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணி நம்ம போயிட், அதாவது ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு. அதுதான் இதோடைய இது. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு சப்ளிமெண்டரி ரீடர் வந்து பார்க்க போறோம். அந்த சப்ளிமெண்டரி ரீடர் வந்து எதுனா த ஆண்ட் ஈட்டர் அண்ட் த டிசி. இது வந்து சிலபஸ்ல எங்க ரிலேட்டட் ஆகுதுன்னா பார்ட் சில 6ல கேரக்டர்ஸ் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எஸ்ஸேஸ், அதுல வந்து ரிலேட்டடா இருக்கு. த ஆண்ட் ஈட்டர் டிசில என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். த ஆண்ட் ஈட்டர் டிசி எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி முகுந்தன். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து யாருன்னா டெண்டாய். ஃபர்ஸ்ட் வந்து டெண்டாய் தான் பார்க்க போறோம். இந்த டெண்டாய் யாருன்னா, அந்த டெண்டாய் தான் ஒரு ஹீரோ மாதிரி. டெண்டாயும் ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் கிராண்ட் மதர் அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் டெசி, ஆன்ட் ஈட்டர், அது அப்படின்ட்டு ஒரு 1 2 3 4 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த டெண்டாய் வந்து யாருன்னா ஒரு ஸ்மால் பாய், அவங்க பாட்டி சொல்ற கதையை வந்து கேட்டுட்டு இருப்பான். டெண்டாயோட பாட்டி கிராண்ட் மதர். அடுத்து டெசி வந்து யாருன்னா ஒரு ஆப்பிரிக்கன் ராட். அடுத்து வந்து ஒரு ஆன்ட் ஈட்டர் பேர் வந்து பேங்கோலின் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஸ்டோரி வந்து இப்போ முதல் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். த ஆன்ட் ஈட்டர் அண்ட் த டிசி. த ஆன்ட் ஈட்டர் அண்ட் டிசியை வந்து எழுதுனது யாரு? லட்சுமி முகுந்தன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து அவன் பேரனுக்கு வந்து ஒரு கதை சொல்றாங்க. ஆப்பிரிக்கால வந்து எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு கதையில இருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து அந்த கலெக்ஷன், அந்த பாட்டிகள் சொல்லக்கூடிய கதையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எடுக்கப்பட்டது தான் இந்த கதை.
இது வந்து பேரண்ட் சொல்கிற மாதிரி ஒரு ஆன்டீட்டரும் ஒரு ஆப்பிரிக்கன் ரேட்டும் இது ரெண்டும் வந்து சேர்ந்து ரேஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அது எப்படி ஜெயிக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து டெண்டாய் வந்து அவங்களுடைய பாட்டிக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பையன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு. பாட்டி வந்து குக் பண்ணுறதுக்கு. அவங்க பாட்டி வந்து வெளியே ஒரு இடத்துல உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமைச்சிட்டு சாப்பிட்றாங்க. எதை சாப்பிட்றாங்கன்னா சாட்ஸா அப்படின்றது. சாட்ஸா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைஸ் கிரெயின், அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எஃப்எம்ல வந்து ஒரு ரேடியோவில் வந்து நியூஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்டீட்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதை வந்து எடுத்துட்டு ஜிம்பாப்வேவோட பிரசிடென்ட் கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிம்பாப்வே பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா அந்த ஆன்டீட்டரை ஒரு நேஷனல் பார்க்கில் போய் சேஃபாக வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அந்த ரேடியோவில் நியூஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிராண்ட் மதர் பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராண்ட் மதர் என்ன சொல்றாங்கன்னா டெண்டாய் கிட்ட ஒரு ஆன்டீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆன்டீட்டர் வந்து எப்பயுமே வந்து ஹார்ம் ஆகாது, அதாவது யார் ஹார்ம் பண்ணாலும் அது வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டீட்டர் வந்து எதோடைய சிம்பிள் அப்படின்னா குட் லக் உடைய சிம்பிள் தான் இந்த ஆன்டீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேங்கோலின் அப்படின்னு ஒரு இருக்கு. பேங்கோலின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டீட்டருடைய பேர் தான் வந்து பேங்கோலின். அது வந்து ஸ்கேலி ஆன்டீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேலி ஆன்டீட்டர் பேங்கோலின் வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போப்போ ஆற்றங்கரையில தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த லிம்போப்போ ரிவர் எங்க இருக்குன்னா ஜிம்பாப்வேல வந்து அது லிம்போப்போ ரிவர் வந்து இருக்கு. எங்க சவுத் ஆப்பிரிக்கால சவுத் சைட்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேங்கோலின் தான் ஆன்டீட்டர். நான் வந்து பேங்கோலின் தான் சொல்ல போறேன். அதனால பேங்கோலின் தான் நீங்க ஆன்டீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கோலினும் ஒரு லிட்டில் டெசியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் ரேட்டை தான் டெசின்னு சொல்றாங்க. பேங்கோலின் தான் ஆன்டீட்டர், டெசின் தான் ஆப்பிரிக்கன் ரேட். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேங்கோலினும் டெசியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்து எடுத்துட்டு நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டெசி வந்து அவனுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகுது. அதாவது ஆன்டீட்டர் ஆகிய டெசி வந்து ஃப்ரெண்டு வீடு, அதாவது பேங்கோலின் காலனிக்கு வந்து போகுது. அங்கே போய் பார்க்கும்போது இடையில வந்து நிறையா வந்து பாறைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்கு அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய மலைகள் ராக்ஸ் எல்லாம் ஏறி அந்த பாத்துவேல போகிறதுக்குலாம் ரொம்ப கடினமாக இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கோலினுக்கு கடினமாக இருக்கு. டெசியோட காலனியை போய் பார்த்துட்டு அங்கே நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் டெசி வந்து ரொம்ப ஜாலியாக அந்த ரேட் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து அதுக்கு பழக்கப்பட்ட பாதை. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ரேட்டு சுறுசுறுப்பாக வேகமாக ஓடிட்டு இருக்கனால அது பாடிட்டு இருக்கு. அப்படி வந்து இதுங்க ரெண்டும் வந்து அங்கே ஜாலியாக வந்து விளையாட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ரேட்டுக்கு வந்து என்ன நடக்குது ஒரு யோசனை வருது. நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கேம்போஜி அப்படின்ற ஒரு ஹில் மேல ஏறாங்க. இந்த கேம்போஜினா என்னன்னா ரவுண்ட் டாப்டு ஹில். அந்த ஹில் மேல ஏறுறாங்க. 2 பேரும் மெதுவாக வந்து கஷ்டப்பட்டு ஏறி போய் மேலே நின்றுட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் கீழே போறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசி வந்து சொல்லுது. டெசி ஆகிய ஆப்பிரிக்கன் ரேட் வந்து சொல்லுது. இந்த ஆப்பிரிக்கன் ரேட் சொல்றதை கேட்டுட்டு ஆன்டீட்டர் ஆகிய பேங்கோலின் வந்து சரி யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா வந்து 2 பேரும் ரேஸ் வச்சுக்கிறாங்க. 1 2 3 சொன்னோடனே ஓடணும் அப்படின்னு சொல்லுது இந்த ரேட். 2 பேரும் 1 2 3 சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே உங்களுக்கே தெரியும் ரேட் வந்து எப்பயுமே வேகமாக ஓடும். ஆனால் ஆன்டீட்டர் மெதுவாக தான் நகர்ந்துட்டு போகும். ரேட் வந்து ரொம்ப வேகமாக போய் கீழே ரீச் ஆயிடுச்சு. ரேட் வந்து வின் பண்ணிடுச்சு. ஆன்டீட்டர் மெதுவாக நடந்துட்டு போய் வின் பண்ணுது. கடைசியாக போய் சேருது. இது கிரவுண்டு சேர்ந்த உடனே 2 பேரும் வந்து சொல்றாங்க. உடனே ரேட் வந்து அப்படியே செமையா வந்து சொல்லுது நான் பார்த்தியா வின் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து அது வீட்டுக்கு வந்து அது போயிடுது. அடுத்த நாள் வந்து திருப்பி வருது. திருப்பி வந்து அது கேலனிக்கு போகுது. அப்போதான் வந்து அந்த டெசி இருக்குல்ல
பேங்கோலின் இருக்கு. பேங்கோலின் வந்து யோசிக்குது நைட் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்த நாள் அந்த ரேட்டை பார்க்க வந்து அதோட காலனிக்கு வந்து டெசி வந்து போகுது. திருப்பியும் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திருப்பியும் வந்து ரேஸ் வைக்கிறாங்க. 1 2 3 அப்படின்ட்டு 3rd கவுண்ட்ல வந்து ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நேற்று போன மாதிரி யார் ஃபர்ஸ்ட் கீழே ரீச் ஆகுங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே 1 2 3ன்னு சொல்லிட்டு ரேட் வேகமாக ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கேலி பால் மாதிரி ஒரு வேகமாக ஒரு பந்து வந்து உருண்டு கீழே போயிட்டு இருக்கு. என்னான்னு ரேட் வந்து வியந்து பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அந்த இது இருக்குல்ல பேங்கோலின், அது வந்து தன் பாடியை வந்து சுற்றிக்கிட்டு ஒரு பந்து மாதிரி பண்ணிட்டு வேகமாக கீழே உருண்டுட்டு போயிட்டு இருக்கு. அதோட பாடி வெயிட்டே வந்து அது இழுத்துட்டு கிராவிடேஷன் மூலிமா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே போய் ரீச் ஆயிருது அந்த டெசி ஆகிய ஆன்டீட்டர், பேங்கோலின் ஆகிய ஆன்டீட்டர். இதை பார்த்து வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ரேட். என்னடா இந்த ஆன்டீட்டர் இவ்வளோ வேகமாக கீழே போயிடுச்சு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது உடனே வந்து இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, எப்படி வந்து நீ இப்படி போன, எப்படி வின் பண்ண அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்து அந்த ஆன்டீட்டர் வந்து சொல்லுது, என்னோட அப்பா வந்து நேற்று சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு வந்து ஏன் வந்து நான் வின் பண்ணல, என் அப்பா வந்து சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா வந்து சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, there is more than one way to do a thing. எப்பயுமே வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்னொரு கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒரு வழி இருக்கும், அந்த வழியை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுது. நான் அந்த லாஸ்ட் நைட் என்னென்ன நினச்சனோ அதுபடி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இதோட இந்த ஸ்டோரியும் வந்து முடிவடைஞ்சிச்சு. இந்த ஸ்டோரி நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இதை வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து படிக்கவும் தேவை. இது வந்து ரொம்ப வந்து சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அது இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் டிட் த ஆன்டீட்டர் அண்ட் த டெசி லீவ்? எங்கே வந்து ஆன்டீட்டரும் டெசியும் வந்து வாழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீவ்டு நியர் லிம்போப்போ ரிவர் வித் ஃப்ளோஸ் அட் பார்டர் பிட்வீன் ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. எங்கே வாழுது? லிம்போப்போ ஆற்றங்கரையில் வந்து வாழுது. அது வந்து ஜிம்பாப்வே மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவோட பார்டரில் வந்து இருக்கு. வேர் வுட் பேங்கோலின் அண்ட் டெசி எக்ஸ்ப்ளோர்? எங்கே வந்து பேங்கோலினும் டெசியும் வந்து அவருடைய ரேஸ் வந்து வச்சுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ப்ளோர் புஷ், ட்ரை டு ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் வேஸ் டு சேலஞ்சிங். அது வந்து புஷ்ஷில் வந்து அவங்களோட சேலஞ்சஸ் மற்றும் ரேசஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாட் டிட் பேங்கோலின் அண்ட் டெசி யூஸ்வலி டூ? பேங்கோலின் மற்றும் டெசி வந்து என்ன வந்து எப்பயுமே வந்து அது என்ன வேலை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாட் ஆஃப் ஃபன் டுகெதர், விசிட் காலனி, இன்ட்ராக்ஷன் பாரோஸ் அண்ட் நெட்வொர்க் பாத்வேஸ் மேட் பிட்வீன் ராக்ஸ். அது வந்து ரெண்டுமே வந்து எப்பயுமே ஃபன்னாக தான் ஜாலியாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது காலனியை வந்து போய் விசிட் பண்ணிக்கும், பாறைகளுக்கிடையே வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஹேட் டெசி அப்சர்வ்? டெசி வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட் ஃபார் ஹெவி ஃப்ரெண்ட் டு கிளைம்ப் அப் அண்ட் டவுன் அமாங் ராக்ஸ் அண்ட் பாத்வேஸ். அந்த டெசிக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, அந்த பாறைகளுக்கு மேலே இறங்குறது கீழே இறங்குறது ரொம்ப கடினமாக இருக்கு. வாட் வாஸ் டெசி ஸ்ப்ளெண்டிட் ஐடியா? டெசியோட ஸ்ப்ளெண்டிட் ஐடியா என்னன்னா, ரேஸ் அகைன்ஸ்ட் ஹிம் டவுன் ஒன் பாத். வேகமாக ரேஸ் பண்ணும் ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. வை டிட் டெசி ஸ்மைல் டு ஹிம்செல்ஃப்? ஏன் வந்து டெசி தானே சிரிச்சுக்கினா? ஹி ஃபெல்ட் குவைட் ஷுர் தட் ஹி வுட் வின். கண்டிப்பாக என்னால் வின் பண்ண முடியும்னு. வை டிட் பேங்கோலின் அக்ரி? பேங்கோலின் என்ன வந்து அக்ரி பண்ணிச்சு? சியர்ஃபுல்லி அக்ரீட் ஹி லவ்ட் டு கம்ப்ளீட் ஹி வான் ஆர் லாஸ்ட். அது வந்து முடிச்சா போதும், அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணாலும் சரி அது வந்து ஃபுல்லாக வந்து ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் மட்டும்தான் நினச்சிச்சு பேங்கோலின். வாட் ஹேட் பேங்கோலின் தாட் அபவுட் ஃபார் செகண்ட் ரேஸ்? செகண்ட் ரேஸ் போது பேங்கோலின் என்ன வந்து நினைச்சுது அந்த ஆன்டீட்டர்? திஸ் டைம் ஸ்கேலி ஒன் ஹேட் ஸ்பெஷல் கிளீம், சடன் எக்ஸ்பிரஷன் எமோஷன்ஸ் இந்த ஐஸ். உடனே அது ஐஸில் வந்து ஒரு சடன் எக்ஸ்பிரஷன் வந்து வந்தது, கண்டிப்பாக அந்த ரேஸில் நம்ம வின் பண்ணிடுவோம். வாட் டிட் டெசி நோட்டீஸ் ஆஸ் எ ரன்? டெசி வந்து என்ன வந்து பார்த்துச்சு அந்த ரேட் பேங்கோலின் ஓடிட்டு இருக்கும்போது? ஓவர் டேக்கன் எ ஸ்கேலி பால், வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பந்து வந்து உருண்டு போனதை வந்து பார்த்தது. வாட் அட்வைஸ் டிட் பேங்கோலின் ஃபாதர் கிவ் ஹிம்? பேங்கோலின் ஃபாதர் வந்து என்ன அட்வைஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர் இஸ் மோர் தென் ஒன் வே டு டூ எ திங். எப்பயுமே ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு வழி வந்து கண்டிப்பாக இருக்கும். வாட் டிட் பேங்கோலின் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹிம்செல்ஃப்? பேங்கோலின் வந்து அதே பற்றி என்ன வந்து புரிஞ்சுக்கிச்சு? ஐ தாட் வெரி ஹார்ட் அண்ட் ரியலைஸ்ட் ஈவன் வுட் ரன் ஃபாஸ்ட். நான் இதோட வேகமாக ஓட முடியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட இந்த டேர்ம் 2 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடியுது.
அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கில் ஒரே ஒரு போயம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த போயம் மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 கோல்டு மெடல்ஸ். இது வந்து சிலபஸ் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னா பார்ட் சியில் மேட்ச் த போயம் வித் த போயட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை பற்றின ஒரு ஸ்டோரி போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக்ஸ், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்கும். சர்வதேச அளவில் ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி 9 கோல்டு மெடல்ஸ் வந்து ஒன்றா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. கோல்டு மற்றும் சில்வர் மற்றும் பிரான்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம டேவிட் ரூத் அதில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவர் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருப்பார். இந்த டேவிட் ரூத் யாருன்னா ஒரு மியூசிஷியன், ஒரு சாங் ரைட்டர், ஒரு பிளே ரைட்டர், மொத்தம் ஒரு சிங்கர். இது மூணுமே வந்து இருக்கும். இந்த ஒலிம்பிக் அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் என்ன யார் கலந்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் வந்து கலந்துப்பாங்க. இதில் வந்து நம்ம இந்த போயம் வந்து படிக்க தேவையில்ல, ஏன்னா வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க மேட்ச் த போயம் மற்றும் போயட்டையும் மட்டும்தான் மேட்ச் பண்ணும். போயமோட ஹெட்டிங்கையும் அது எழுதின ஆத்தரும் மட்டும்தான் மேட்ச் பண்ணும், வேறு எதுவுமே மேட்ச் பண்ண தேவையில்ல. கொஸ்டின் வந்து எப்படி எக்ஸாமில் ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9 கோல்டு மெடல்ஸ் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேவிட் ரூத் அல்லது டேவிட் ரூத் எந்த போயம் வந்து எழுதியிருக்காருன்னா 9 கோல்டு மெடல்ஸ். எக்ஸாமில் இது மட்டும் தான் கேட்பாங்க. இதோட லைன்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்ல. இதோட 8th ஸ்டாண்டர்ட் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kallara signing off. Thank you. This is a TNPSC Kalai Academy special coaching center for free online classes. Thank you. நன்றி, வணக்கம்.